வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தா, தமிழகத்தின் தலைமை இடமாக இருக்கக்கூடிய இன்றைய சென்னை முன்னாள் மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட ஊர் பெயர். அந்த ஊருக்கான பிறந்த நாள் இன்று ஆகஸ்ட் 22 மெட்ராஸ் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. நம்மளுடைய மெட்ராஸுக்கு நிறைய பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது. 1631ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் நிறுவப்பட்டது தான் இந்த மெட்ராஸ். பல்வேறு மதம், மொழி, பண்பாடு கொண்ட ஒன்றுபட்ட நகரம். பல உயர்கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு இடம். கர்நாடக இசை, பரதநாட்டியம் மற்றும் பல கலைஞர்களின் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமான இடம். பழமையான கட்டிடங்கள், குடியிருப்புகள் இருக்கக்கூடிய சென்னையின் மிகப்பெரிய அடையாளம். மெரினா கடற்கரை உலகின் நீளமான நகர கடற்கரை என்ற பெருமையும் உண்டு. தொழிற்சாலை, ஐடி, ஆட்டோமொபைல், துறைமுகம், இது மாதிரி பல்வேறு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான இடம். மெட்ராஸ் மக்களின் அன்பும் உறவும் தான் இந்த நகரின் உண்மையான செல்வம். வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று பெருமைக்கு சொல்கின்ற விதமாக சென்னைக்கு வருகின்றவர்களை வாழ வைக்கும் நகரம்தான் மெட்ராஸ் நகரம். இந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் ஏழையாகவும் இருக்கிறார்கள், பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். அனைவரும் சமமாக இருக்கிறார்கள். இந்த மெட்ராஸ் நகரத்திலே பல்வேறு தொழில் நிறுவனங்கள், ஆட்டோமொபைல் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள், அது மட்டுமில்லாமல் ரயில் பாதைகள், மெட்ரோ ரயில், மின்சார ரயில், பறக்கும் ரயில், இவை அனைத்தும் இருக்கின்றது. இதையும் தாண்டி எண்ணூர் துறைமுகம் இருக்கின்றது. மெரினா கடற்கரை, ஈசிஆர் கடற்கரை, திருவான்மையூர் கடற்கரை, இது போன்று பல்வேறு விதமான பொழுதுபோக்கு பூங்காக்கள். சென்னையின் முக்கியமான இடம் கத்திப்பாரா சந்திப்பு. கிண்டியில் உள்ள கத்திப்பாரா சந்திப்பு. அங்கிருந்து பல்வேறு திசைகளில் வாகனம் செல்லக்கூடிய அளவுக்கு அங்கே அனைத்து விதமான சாலைகளும் இணைக்கப்பட்டு ஒரே இடத்திலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கத்திப்பாராவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏர்போர்ட் விமான நிலையம் உள்ளது. விமான நிலையத்தில் இருந்து வந்தால் முதல் என்ட்ரன்ஸ் கத்திப்பாரா சந்திப்பு உள்ளது. கத்திப்பாரா சந்திப்பில் இருந்து மெட்ரோ தளங்கள், பஸ் வசதி, அனைத்து விதமான வழித்தடங்களிலும் பேருந்து வசதி அனைத்தும் இருக்கின்றது. அதே கத்திப்பாராவில் வாரந்தோறும் சனிக்கிழமை நாட்களில் மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. கத்திப்பாரா பாலத்திற்கு கீழே பொதுமக்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை அங்கே ஒன்று கூடி அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சென்னை மாநகரத்தின் மிகப்பெரிய அடையாளங்களில் நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், வண்டலூர் உயிரியல் பூங்கா, எக்மோர் அரசாங்கம் பொருட்காட்சியகம், இது போன்று பல்வேறு விதமான பொழுதுபோக்கு இடங்களும் உள்ளன. இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் ஒரே இடத்தில் இருந்து காண்பதற்கான அரிய வாய்ப்பை இன்று தமிழ்நாடு அரசு இன்று மாலை 6 மணிக்கு நம்முடைய மெரினா கடற்கரையில் திறந்தவெளி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய திரையில் சென்னை வரலாற்றை பற்றி பெருமைப்படுத்தும் விதமாக உங்களுக்கு பிரம்மாண்ட திரையில் காண்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இன்று மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அனைவருக்கும் நுழைவு கட்டணம் இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றது. சென்னை மக்கள் அங்கே ஒன்று திரண்டு சென்னையினுடைய வரலாற்றை அனைவரும் கண்டு களிக்குமாறு
அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.